சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்று நேற்றைய சிறு கதையின் தொடர்ச்சி தொடர்கிறது. தன் மனைவியை அழைத்தார் அல்லவா, இந்த மந்திரிமார்களுக்கு என்ன தீர்ப்பு வழங்க வேண்டும் என கேட்பதற்கு அவரிடம் சற்றே ஒரு 5 நிமிடம் ஆலோசனை செய்கிறார். செய்தபின் மந்திரிமார்களுக்கெல்லாம் பயங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. ஒருவரை முறைத்து பார்த்து கொள்கின்றார்கள். விழிகளில் கண்ணீர் ததும்புகின்றது. மன்னர் என்ன தண்டனை அறிவித்து விடுவாரோ என சற்றே நேரங்கள் கழிய மன்னர் சொல்கிறார், என் நலத்திட்டங்களை நீங்கள் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் உங்கள் பணி இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. பெரும் மதிப்புக்குரியவர்கள், நீங்கள் செய்தது உண்மையா என நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். தண்டனை நான் தரப்போவதில்லை. நீங்களே உங்கள் செய்த குற்றங்களுக்கு என்ன தண்டனை என நீங்களே ஒரு 5 நிமிடம் ஆலோசனை பண்ணி சொல்லுங்கள் என 5 நிமிடம் சற்றே எதிர்பாராமல் அறைக்கு செல்கிறார். அங்கே தன் மனைவியை அழைத்து இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், இவர்களும் திருந்த வேண்டும், இவர்களும் நமக்கு வேண்டும், நாம் ஒன்றே அனைத்தையும் செய்துவிட முடியாது என மனைவியோடு சற்றே ஆலோசனை செய்கிறார். 5 நிமிடம் கழிகின்றது. மறுபடியும் சபைக்கு வருகிறார், அமர்கிறார். என்ன முடிவு எடுத்தீர்கள் மந்திரிமார்களே? நீங்கள் செய்தது எல்லாம் என்ன என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்களுக்கு என்ன தண்டனை நீங்களே சொல்லுங்கள். நான் நலத்திட்டங்களை உருவாக்கி மக்களிடையே கொண்டு சேர்த்து நான் ஆளும் அனைத்து இடங்களிலும் மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், என் பேர் 7 ஜென்மங்களுக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதானே இந்த நலத்திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். அதை உங்கள் மூலம் நீங்கள் கொண்டு சேர்த்தால் எனக்கு பெருமை அல்லவா? நீங்கள் செய்தது மிக மிக தவறு. உங்களை இழக்கவும் எனக்கு மனதில்லை. இந்த தவறுக்கு என்ன தண்டனை நீங்களே சொல்லுங்கள் என சொல்கிறார். அவர்களோ விழி பிதுங்கியபடி, மன்னா எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் உங்கள் நலத்திட்டங்களை எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக செலவு செய்து கொண்டோம், அதன் மூலம் கிடைத்த பொன் பொருள் அனைத்தையும் உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம், எங்களை மன்னியுங்கள், இச்சபையில் எங்களை மன்னியுங்கள் என அனைவரும் காலில் விடுகின்றார்கள். மன்னரோ இத்தினம் இந்த வருடத்தோடு முடியட்டும், நீங்கள் நாளை முதல் உங்கள் மனதிற்குள் எந்த பொலிவும் இல்லாமல் இருக்கட்டும் என தண்டனை சொல்லி முடிக்காமல் நாளை சொல்வேன் என